வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து டெவலப்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ். நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, இல்லை வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா, இல்லை வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மோனோலித்திக். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமர்ஸ் வெப்சைட் எடுத்துங்களேன். ஸோ அதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது த்ரூவாக தான் யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இன்டர்நெட் பேங்கிங் நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பேஜுக்கு போகிறோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கை அக்சஸ் பண்ணுறோம். அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். பிஸ்னஸ் லாஜிக்னா என்ன? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு, அப்புறம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் லாஜிக். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டா இன்டர்ஃபேஸ் த்ரூவாக டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மணி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், இது என்ன டீட்டெயில் அந்த பேங்கிங்கில் மேனேஜ் பண்ணாலும் நம்மளுடைய டேட்டா அந்த டேட்டா பேஸ்லேயே இருக்குது. இப்போ இந்த மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸோடைய கம்பேரிசன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மோனோலித்திக் அப்படின்னு பார்க்கும்போது யூசர் இன்டர்ஃபேஸ், பிஸ்னஸ் லாஜிக், டேட்டா இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா லேயர்டாக இருக்குது, இந்த டேட்டா பேஸ் இருக்குது. பட் மைக்ரோ சர்வீசஸ் பாருங்கள், யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி நிறைய மைக்ரோ சர்வீசஸ்ன்னு இருக்குது, நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. இதுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இன்னும் கோராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு காமர்ஸ் வெப்சைட் எடுத்துங்க. இந்த காமர்ஸ் வெப்சைட்டில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? நாம் வந்து நம்மளுடைய மொபைல்லையோ இல்லை வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் த்ரூவாக நம்ம வந்து காமர்ஸ் வெப்சைட் அக்சஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், அந்த ப்ரௌசர் த்ரூவாக நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். பட் பிஸ்னஸ் லாஜிக் நிறைய இருக்கும். இப்போ பேமெண்ட் கேட்வே, ரைட், நம்ம வந்து ஷாப்பிங்கில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து பேமெண்ட்டு. இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஷாப்பிங் கார்ட், ரைட், நிறையா வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். இன்வென்ட்ரி, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டடான டேட்டாலாம் போயிட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ யூசர் டீட்டெயில்ஸு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து இன்வென்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, இன்வென்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறதுலாம் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போது பேமெண்ட், ஷாப்பிங் கார்ட், இன்வென்ட்ரி, இதில் உள்ள எல்லா டேட்டாவும் போய் ஒரு சிங்கிள் டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பேமெண்ட், ஷாப்பிங் கார்ட், இன்வென்ட்ரி இது எல்லாமே டைட்லி கப்பிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்லி கப்பிள்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சப்போஸ் இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டியில் இன்வென்ட்ரி வந்து சம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ டோட்டல் அப்ளிகேஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ வந்து டைட்லி கப்பிள்டு ஒன்று இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப டைட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சு பேமெண்ட்டில் இல்லை வந்து இன்வென்ட்ரி மாடலில் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன ஆகும்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன் ஸ்டேஜுக்கு போயிடும். இதுதான் வந்து டைட்லி கப்பிள்டு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து எல்லா டீட்டெயிலுமே ஒரே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது டேட்டா பேஸோட சைஸ் பெருசாக இருக்கும். அதை மைக்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்கப் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் யூசர் இன்டர்ஃபேஸ் செப்பரேட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூசருக்கு தனியாக, அட்மினுக்கு தனியாக அந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேமெண்ட்டு, ஷாப்பிங் கார்ட்டு, இன்வென்ட்ரி இதெல்லாம் இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீசஸ். பேமெண்ட்டுக்குன்னு செப்பரேட் டேட்டா பேஸ், ஷாப்பிங் கார்ட்டுக்குன்னு செப்பரேட் டேட்டா பேஸ், இன்வென்ட்ரிக்குன்னு செப்பரேட் டேட்டா பேஸ். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸாக க்ரியேட் பண்ணுறோம். ஒரே டெக்னாலஜியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறேன், ஷாப்பிங் கார்ட்டுக்கு ஜாவா யூஸ் பண்ணுறேன், இன்வென்ட்ரிக்கும் ஜாவா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்கும் யூஸ் பண்ணலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கும்.
ரைட். இந்த மாதிரி வந்து சிமிலர் டெக்னாலஜி ஸ்டாக் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஆல்சோ நம்ம மைக்ரோ சர்வீஸில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு கொஷின் இங்கே என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோ சர்வீசஸ் நம்ம இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணிட்டோன்னா இந்த பேமெண்ட்டு, ஷாப்பிங் கார்ட்டு, இன்வென்ட்ரி இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் சர்வீசஸ். இந்த வெப் சர்வீசஸ் த்ரூவாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். பேசிக்காக ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐ பற்றி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ மைக்ரோ சர்வீசஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் உடைய லோகோ வரும்போது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ப்ரொஃபைல் கம்பெனி டு சக்ஸஸ்ஃபுல்லி மைக்ரேட் ஃப்ரம் மோனோலித்திக் டு கிளவுட் பேஸ்டு மைக்ரோ சர்வீசஸ். அவங்க சிம்பிளாலாம் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை வந்து அவங்க வந்து மைக்ரேட் பண்ணல, கிளவுட் பேஸ்ட். இந்த லேட்டர் இந்த செஷனில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ thousands ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. thousands ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து உங்கள்கிட்ட வந்து இன்புட் கேட்பாங்க. ரைட். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான மூவிஸ் பார்க்குறீங்க, தமிழா, வார் மூவிஸா, ரொமான்டிக்ஸ் மூவிஸா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடு, அதுமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. ரைட். அப்போது குளோபலி பார்த்துட்டிங்கன்னா வெரி வெரி டாப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதான். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மைக்ரோ சர்வீசஸ் வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு மைக்ரோ சர்வீசஸ்ன்னு வச்சுக்கோம். அது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸை பெருசாக வந்து பாதிக்காது. இந்தியாவில் இருக்க கஸ்டமர் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுங்களே தவிர வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸும் அதர் மைக்ரோ சர்வீசஸ் த்ரூவாக நெட்ஃப்ளிக்ஸஸ் வந்து அந்த ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து டீகப்பிள்டு. ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷனில் டைட்லி கப்பிள்டு சொன்னேன். மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது லூஸ்லி கப்பிள்டாக இருக்கும். ரைட். அடுத்தது மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சொல்ல போனால் நெட்ஃப்ளிக்ஸ் தான் அந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஜூரி அவார்டு 2015 வாங்கியிருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க வந்து இந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா லாட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஆனால் அந்த டைமில் மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியே கிடையாது. மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது. யாரும் குளோபலாக யாருமே அதுக்கு எந்த கம்பெனி இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து மைக்ரோ சர்வீசஸை சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய ஹை லெவல் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் பேஸ்ட் ஆன் ஏடபிள்யூஎஸ். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை சிம்பிளாக போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் இருக்குது. ரைட். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கஸ்டமைசேஷன். ரைட். இப்போ அவங்க அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடாக நிறைய கஸ்டமைசேஷன்லாம் தேவைப்படும். அதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ் க்ளவுட்லேருந்து இருக்கக்கூடியதெல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு, ஏன்னா குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் மேனேஜிங் த மூவிஸ் இன் டிஃப்ரெண்ட் யூனிட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குயிக்காக மைக்ரோ சர்வீசஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹை ப்ரொஃபைல் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் இருக்குது. ரைட். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்னால் நம்ம வந்து மூவிஸ் தான் தெரியும். பட் நெட்ஃப்ளிக்ஸுக்குன்னே ஒரு பிளாக் இருக்குது. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிளாகில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கோர் ஆர்கிடெக்ட் லெவலில் திங்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பிளாக்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மைக்ரோ சர்வீசஸ். மைக்ரோ சர்வீசஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ சர்வீஸோடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னா இண்டிபெண்டன்ட் இன் நேச்சர். ரைட். எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மைக்ரோ சர்வீசஸ் வந்து டவுன் ஆனாலும் அதர் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூஸ்லி கப்பிள்டு, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம அதர் மாடலை பற்றி கவலைப்படாமல் நம்மளுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் டெவலப் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேரியடு டெக்னாலஜி சாய்ஸஸ். இப்போ மோனோலித்திக்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த டெக்னாலஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரேர் நீங்கள் அதில் வந்து மற்ற டெக்னாலஜிலாம் உள்ளே கொண்டு வருது. பட் மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். எனக்கு வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நான் பைத்தான் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுதான் ரீப்ளேசபிலிட்டி. குயிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், மாடிஃபைட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து இஷ்யூவாக இருக்குது, நான் வந்து ஏடபிள்யூஎஸில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் எனக்கு செட் ஆகலை, நான் வந்து கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு போகிறேன், இல்லை அஷ்யூருக்கு போகிறேன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். ரியல் டைம் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்.
நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டாகவே என்ன பண்ண முடியும்னா டிப்ளாய் பண்ண முடியும். இந்த டிப்ளாய்மெண்ட்னு வரும்போது நம்ம கொஞ்சம் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்ம டெவப்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டீபக்கிங் அண்ட் இன்டெகிரேஷன். எல்லா மைக்ரோ சர்வீசஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஸோ இது கம்யூனிகேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏபிஎஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஏபிஐ ரெஸ்ட் ஏபினா என்ன அப்படிங்கிறத நான் வந்து செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட யூடியூப் சேனலில் பாருங்கள். காஸ்ட்லி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸும் டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கும். அப்போ டெவலப்மெண்ட் டீமும் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டில் இருப்பாங்க. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் லாங் டேர்மில் திங்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ இந்த செஷன் த்ரூவாக நீங்கள் என்ன மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒவ்வொரு வியாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மைக்ரோ சர்வீஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய கம்பாரிசன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் நம்ம ஃபர்தர் வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மைக்ரோ சர்வீசஸை பற்றி. தேங்க்யூ.